வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தோட அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துருப்போம். பாம்பன் பாலத்தோட அப்டேட்லாம் முடிஞ்சு சிஆர்எஸும் முடிஞ்சிருச்சு. பட் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் எப்போ பயன்பாட்டுக்கு வரும்? ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பாம்பன் பாலம் திறப்பு விழா கண்டு பயன்பாட்டுக்கு வந்துடும். அதற்கான பணிகள் எல்லாம் இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டுகளுக்கு மேலாகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த தூண்களில் அந்த கோயிலில் உள்ள சிற்பக்கலை மாதிரியே வடிவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் நிறையா வேலைகள் இருக்குது. இந்த வேலைப்பாடுகள் முடிய கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைய வரும். ஏன்னா நாட்டிலேயே மத்திய அரசு ரொம்ப பயங்கரமாக ரயில் நிலையத்தை தரம் உயர்த்துறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு புதியதொரு வழிப்பாதை, அதாவது அதுக்கடுத்து பார்த்தோம்னா புதிய வழிப்பாதை அப்படின்னு கிழக்கு பகுதியில் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இப்போ வடக்கு பகுதியிலையும் புதிய நுழைவாயில் வச்சுருக்காங்க. அதுக்கான பலகைகள் வச்சுருக்காங்க. அந்த அறிவிப்பு பலகைகள் இந்த வழியில் போகணும்னு. இப்போ ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். நம்ம ரயில் நிலையத்தை பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் ரயில்களை கையாள்வதற்கு தயாராக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் குழப்பமடைய வேண்டாம் மக்கள்லாம். ராமேஸ்வரம் ரயில் நிலையம் எல்லா வேலைகளும் முடிஞ்சால் தான் ரயில் போக்குவரத்து துவங்குமா அப்படின்லாம் கிடையாது. எல்லா நடைமேடைகளும் தயார் நிலையில் இருக்குது. ஒன்ஸ் பாம்பன் பாலம் திறப்பு விழா கண்டதும் ராமேஸ்வரத்துலேருந்து ரயில்கள் வழக்கம் போல் இயங்கிடும். ஏன்னா ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிங்கிறது இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் கூட நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரயில்கள் இயக்கத்தில் எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. வேணும்னா மின்மயமாக்கல் பணிகள் நடைபெறும் போது ஒரு சில பகல் நேர ரயில்கள் பகுதி தூரம் ரத்து செய்யப்படும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இனி பிற்காலம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மின்மயமாக்கல் பணியில் உச்சப்புளி மற்றும் வாலாந்தர இடையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறல. நம்ம போட்டிருப்போம் எப்படி அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னா இங்கே வந்தே பாரத் அப்படிங்கிற ரயில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ராமேஸ்வரம் ரயில் நிலையம் இன்னும் அதாவது மறுசீரமைப்பு பணிகள் முடியும் போது இன்னும் பக்காவாக தயாராகிடும். கோச் இண்டிகேஷன் போர்டு கூட இங்கே வச்சுட்டாங்க. அதை கூட உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், வீடியோவில் தெரியும். ஸோ இந்த வீடியோ இப்படியே பாருங்கள், என்னென்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும்.